கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பக்கத்தில் உள்ள நாகப்பட்டினம் பீச்சுக்கு வந்து போகலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தோம். அதே மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்ரு, எவ்வளோ பெட்ரோல் என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து போக அப்படியே பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போடலான்ட்டு இருக்கேன். கைஸ் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வந்து போட்டிருக்கு 65 கிலோமீட்ரு. ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து நாகூர் போகணும். நம்ம நாகூர் போயிட்டு அங்கேருந்து தான் பீச்சுக்கு போகலான்ட்ருக்கோம். வந்துடும், அது ஒரு ரவுண்டாக நிறையா வந்துடும். நம்ம ஊர் ஈஸியாக இருக்குது கைஸ், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ போர் அடித்தா இப்படியாவது வந்து தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து ஒரு ஏரியும் இருக்குது, அங்கே தான் வந்து ஃபோட்டோ ஷூட்டு எதுவும் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நமக்கு டைம்லாம் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள் ஏரி. ரோடெலாம் முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ தான் வந்து சரியில்லை, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது மேடு பள்ளமாக. எல்லா குப்பையும் வந்து இந்த இடத்துல தான் கைஸ் வந்து போடுறாங்க. இந்த இடத்துல வந்து சில நேரத்தில் வந்து ரோடு ஃபுல்லாகவுமே வந்து இப்போ புகை மூட்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே போட்டு கொளுத்தி விட்டுருவாங்க, அந்த புகையெல்லாம் வந்து ரோட்டில் வந்து மறைச்சிரும். அதெல்லாம் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடந்துருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து முத்துப்பேட்டையிலேருந்து வெளியில் எங்கேயும் டூர் போனோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து நாச்சிக்குளம் பறவைகள் சரணாலயம், இங்கேருந்து வந்து 9 கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து. ஸோ அங்கே வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது, அங்கே போவோம். அப்படி இல்லை அப்படின்னா முத்துப்பேட்டையிலே வந்து லகுன் இருக்குது. எப்படி வருது பாரு, அது பாட்டுக்கு வருது. ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப மோசங்க நம்ம ஊர்லாம். இது ஊருக்குள்ளே போகாமல் அவுட்டரில் அப்படியே அவுட்ரு வழியாக போகிறது. எங்கிட்டு மேக்ஸிமம் வந்து வண்டி ஊருக்குள்ளே வராது, மேக்ஸிமம் நிறையா பஸ்ஸு ஊருக்குள்ளே வராது. வெளியில் போய் இந்த வழியாக வந்து போயிடும். ஊரை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி ரூட்டு தான் இது. ஸோ இதுக்குள்ளேயுமே வந்து ரோடு சரியில்லை பாருங்கள். ஊருக்குள்ளே வந்தால் டிராஃபிக் ஆகும், ரோடு சரி இருக்காது அப்படின்னு தான் இங்கிட்டே போகணுங்க. இங்கிட்டும் அப்படி தான் இருக்குது. மாடு ஆடுமா குறுக்க ஒடியாருதுங்க அங்கிட்டும் இங்கிட்டும். பண்டவன் 65 கூட வரும். 500 நாகப்பட்டினம் தானடா, நாகப்பட்டினம் தானடா, வேற எங்கே 500 கிலோமீட்டருக்கு போகுது. ₹300 வந்து பெட்ரோல் போட்டிருக்கு. 300 ஒரு 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் எப்படி ஆடுது பாருங்கள். லப்பர் மாற்றணும், டைட் வைக்கணும். இந்த அது இல்லாமல் இந்த இது சாக்கப்சரா முன்னாடி ஃபோர்க்கில் வந்து ஆயில் வடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வேலை இருக்குங்க வண்டியில். நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஓடும் பிரச்சனை இல்லாமல். ஆனால் என்னென்னா நிறையா வேலை இருக்குது. இதுவுமே தனியாக ஆடிட்டு ஒரு வேகத்தடை இருக்கும், வேகத்தடையில் தான் பூந்து போகலாம். இங்கேயும் வந்து கட்டையை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன ஒரு உயர்ந்த உள்ளம் பார்த்தீங்களா. இந்த வயலை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுங்க. பாண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்துக்கு வந்தாச்சு. நம்ம முத்துப்பேட்டையிலேருந்து கிளம்பி நாச்சிக்குளம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விடையூர் தாண்டி அதுக்கப்புறம் இப்போ வந்து பாண்டி வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே திருத்துறைப்பூண்டி அந்த பார்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அப்படியே வேளாங்கண்ணி சைடு விட்டு அப்படியே வந்து நாகப்பட்டினம் நாகூர் போயிடலாம். ஸோ இப்போ பிளான் என்னன்னா போகிற வழியில் திருத்துறைப்பூண்டி அந்த ஈஸியாக அந்த ரோட்டில் ஒரு டீ கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் டீயெல்லாம் குடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கேன். கைஸ் நம்மள்கிட்ட வந்து இந்த வண்டி தான் இருக்குது, இந்த வண்டியை வச்சு தான் நம்ம வந்து வ்ளாக் பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் பார்த்துருவேன். காசை வந்து ரெடி பண்ண வேண்டியது தான். காசு ரெடி பண்ணிட்டு ஸோ அப்படியே வெளில ஒவ்வொரு இடமாக வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் ஏன் வண்டி வாங்கலாம் அப்படின்னா, வண்டி வாங்கலாம் நினச்சா வாங்கலாம். ஸோ வண்டியும் இருக்குது, காசுமே வந்து ரெடி பண்ணிடலாம் சரிங்களா. ஆனால் நான் ஏன் வண்டி இப்போ வாங்கலைன்னா, ஸோ எனக்கு ஒரே ஒரு இது தான், வாங்கினா கரெக்டாக ஒரு நல்ல வண்டியாக வந்து ஒரே தடவை எடுக்கிறதோட எடுத்துடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இந்த 5 இயர் மாடல். இது எனக்கு எப்படி எடுத்தேன் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து என் வண்டின்னா பிடிக்கும். வண்டியில் வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்து நான் என் ஃப்ரெண்டெல்லாம் ஓட்டுவோம். அப்படி ஓட்டும் போது
வண்டினா பிடிக்கும். அதனால் வந்து காசெல்லாம் சேர்த்து வாடகைக்கு வண்டி எடுத்து தான் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஆளாக வந்து எடுக்க முடியாது, பெட்ரோல் போட முடியாது. ஸோ வாடகை வந்து 100 ரூபான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாடகை வந்து 100 ரூபா. ஸோ வாடகை 100 ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறோன்னா அதுக்கு பெட்ரோல் வந்து போடணும். ஸோ அதுக்கு காசு இருக்காது. வாடகைக்கு மட்டும் வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தால் வந்து பெட்ரோலை போட்டு தானே ஓட்டணும். அதனால் வந்து என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி எடுத்து ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து எங்கள் அத்தா வந்து என்ன சொல்லுவார்னா, எங்கள் வீட்டில் அவனுக்கு வந்து ஒரு வண்டி எடுத்து கொடுக்கணும். எங்கள் அத்தா வந்து எக்ஸல் தான் ஓட்டுவார், எக்ஸல் ஸ்கூட்ரு இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கியர் வண்டி ஓட்ட மாட்டார். அவனுக்கு ஓட்ட தெரிஞ்சால் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் அதை வந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவும், எனக்கு தான் ஓட்ட தெரியுமே, நான் ஓட்டி காட்டு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓட்டியெல்லாம் காட்டிட்டேன். சரி வண்டி தருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வண்டி தரவே இல்லை. 10th பாஸ் ஆக வண்டி வாங்கி தரேன் அப்படின்ட்டாங்க. வண்டி வாங்கி தரல. எல்லா ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து வண்டியில் வருவானுங்க 11th 12th. ஸோ பைக்கில் அவன் அண்ணன்ற வண்டி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு, நான் மட்டும் வந்து ஒன்று கூட ஏறி போக வேண்டியதான், இல்லை வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரி அப்படின்ட்டு வண்டி வேணும்ன்ட்டு 11th முடிச்சுட்டு 12th போகிற அந்த டயத்தில் தான் வண்டி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இந்த வண்டி தான். நான் செகண்ட்ஸில் வந்து பல்சர் 150 எடுத்து கேட்டேன். இதே ரேட்டுக்கு இது வந்து ஒரு 60 ரூபாய்க்கு எடுத்தோம்னா பல்சர் 180 60 ரூபா தான் ஆகும். ஒரு டுய்க்கு கூட கிடந்துச்சு அந்த டயத்தில் 60 ரூபாய்க்கு. ஸோ அது கூட எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து கேட்டேன். ஏன்னா அந்த வண்டி ஆமாடா மோசமாக இருக்குது. டியூக்காச்சும் அந்த இதில் எடுத்து கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் வந்து பிரேக்கு நச்சுலாம் பிடிக்காது. நம்ம அந்த வயசில் வந்து ரொம்ப முறுக்கும், வண்டியும் போகாது. போகிறது விடுங்க, ஒரு வண்டி வந்து ஸ்பீடாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி டயரு நல்லா கிரிப்பு நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். இதில்னா டப்புன்னு ஆடு குறுக்க வந்தால் நம்மளால் நிப்பாட்ட முடியாது. கியர் கட்டு போட்டால் தான் உண்டு, இன்ஜினு போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குங்க. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நிறையா வேலை வைக்கிது. ஆனால் என்ன மைலேஜ் நல்லா கொடுக்கும், அது ஒன்று தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து தரவும் தான் காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து புதுசு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், அந்த காசில் வந்து வேறு வண்டி இல்லை. இதுதான் நல்ல வண்டியாக பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்துச்சு. ஸோ அதே சமயம் நான் அங்கே போய் பார்க்குற நேரத்தில் பேஷன் ப்ரோவும் இல்லை, பழைய மாடல் ஸ்ப்ளெண்டரும் இல்லை. அதோட என்ன பண்ணுறது, ரெண்டும் ஒரே இன்ஜின் தான், சேம் வண்டி தான் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்தமாதிரி வந்து அந்த வண்டி வராது அப்படின்னு சொல்லி தான் இதை விற்றானோ. இதை விற்று கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த வண்டி திருப்பி போட்டானோ. ஸோ அப்படி எடுக்கிறது தான் அந்த வண்டிங்க. நான் நினச்சிருந்தா இடையில வேறு வண்டி எடுத்துருக்கலாம். நான் எடுத்தால் வந்து நமக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை தான் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து மொக்க வண்டின்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி நமக்கு பிடிக்காத ஒரு வண்டியை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து இருந்துட்டு போய் எடுக்கிறதுக்கு டேரெக்டாக எந்த வண்டி வேணுமோ அதுக்கு தான், அது வரைக்கும் சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு தான். என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஹெல்மெட் இருந்தாலும், மோட்டோ விளாகிங் செட்டப் எல்லாமே இருந்தாலும், நான் வந்து வண்டி மட்டும் எடுக்காமல் அப்படியே இருக்கேன். இந்த கடையில் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு போனேங்க. இந்த டேர்னிங்கில் வந்து ஒரு கடை இருக்குது. ஸோ நான் அப்படியே டீயை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். திருத்துறைப்பூண்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு டீ கடையில் வந்து ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எதுவும் பள்ளி எதுவும் இருந்துச்சுன்னா போய் தொழுவணும். பள்ளிவாசல் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்துட்ருக்கான் அவன். இங்கேருந்து வந்து 2.3 கிலோமீட்டரில் வந்து ஒரு பள்ளி இருக்குது. இதில் கோயிலா என்னான்ட்டு பார்க்கவே செமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் அண்ட் கோல்டு ஃபினிஷு. யாரா அவன் நட்ரோட்டில் நிற்கிறான்? சாய்பாபா கோயிலுங்க. போகிற வழியில் தொழுவிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து பள்ளிவாசலில் தான் மேப்பில் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து கரெக்டான லொக்கேஷன் வந்து தெரில, எந்த இடத்துல பள்ளி இருக்குது அப்படிங்கிறது. தொழுவ முடிகிறதுக்குள்ளே நம்ம போய் தொழுவ அட்டன் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பள்ளிக்கு வந்தாச்சு, இன்னும் தொழுவ ஆரம்பிக்கலை கைஸ். எங்கே வண்டி போடுறது, எங்கே ஹெல்மெட் வைக்கிறதுன்னு தான் கொஞ்சம் ஒரு ஐடியா. ஒரு வழியாக வந்து நம்ம பக்கத்தில் உள்ள அந்த பள்ளியில் வந்து தொழுதாச்சு.
ஸோ தொழுதுட்டு இப்போ வந்து திருப்பி வந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் போகிறோம். நாகூர் பீச்சுக்கு போகிறோம். எங்கே போகிறேன்ட்டு அவனுக்கே தெரில பாருங்க. அவன் நினச்சிட்டு இருப்பான் நாகப்பட்டினம் இல்லை வேளாங்கண்ணின்ட்டு. ஸோ நம்ம வந்து வேளாங்கண்ணியும் தாண்டி நாகப்பட்டினத்தையும் தாண்டி நாகூர் பீச்சுக்கு போகிறோம். ஸோ ஏன்னா அங்கே தான் பக்கத்தில் கடைகள்லாம் இருக்கும். எதுவும் சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சில் போய் அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் அப்படி ஓய்வு எடுத்துட்டு அப்படியே வரலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ போர் அடிச்சிச்சின்னா வெளியே எங்கேயும் போகணுன்னா பிடிச்சிக்கோ இல்லை பறந்துடுவான். எனக்கு இந்த வேகத்தடையே எனக்கு பிடிக்காது. ரெக்கார்டாவது மறந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேகத்தில் தான் போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து போகிறேன். மாப்பிள்ளை வந்து பிடிக்கிற விலைக்கு இப்படி போயிட்டான், கௌரவ போயிட்டான். ஐயோ ஐயோ கவுந்திருப்பாங்க வண்டியில் போகும்போது. அல்ல அல்ல அதே சின்ன 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 வேகத்தடைங்க, ஒரு 5-6 வேகத்தடையை வந்து சின்ன சின்னதாக போட்டிருப்பாங்க. அதில் நம்ம நிப்பாட்டி போனோம்னா டம்மு 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 டம்முன்னு இருக்கும், கடக்கு முடக்குன்ட்டு. ஸோ அதில் ஏறி போகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரே அழுத்திட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு நீங்கள் ஏறினதும் தெரியாது போனதும் தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், இப்படி லைட்டாக எந்திரிச்சிட்டு அதில் விட்டோம்னா வண்டி அழகாக போயிடும். மாப்பிள்ளை நான் பிடிச்சிப்பான்னு தான் நினச்சேன், பார்த்தா வந்து பறக்கிறான். இங்கிட்ட ஒன்று வரும், இப்போ வந்து பறக்க விடுவான். ஐயோ ஐயோ பக்கத்தில் வந்து 2 சைடும் வயல் இருக்கிறனால அங்கே வயல்லலாம் வந்து தண்ணி இருக்குது பாருங்க. ஸோ அதனாலே வந்து இந்த இடத்துல வந்து ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு கொஞ்சம் வெயில் லைட்டாக அடிக்குது தான். ஸோ அந்த வெயிலில் வந்து அந்த அந்த காற்றெல்லாம் வந்து செமையாக இருக்குது. அந்த வயல் சைடு போனீங்கனாலே வந்து ஒரு அந்த காற்று வந்து வேறு மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க, அழகாக அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே அந்த ரைடை வந்து கொண்டு போயிடலாம். இதெல்லாம் போட்டிருக்காங்க, பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். பாதி இது வந்து போடலை, பாதி இது போட்டிருக்காங்க. அந்த பாதி இதே வந்து பச்சை பச்சைன்னு இருக்குது, ஜில்லுன்னு காற்றடிக்குதுங்க. செம்மையாக இருக்குது ரோடு. இந்த மாதிரி ரோட்டில் தாங்க பக்காவாக போகலாம். இன்னும் நல்ல வண்டி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏதாவது ஆடு மாடு இந்த மாதிரி குறுக்க வந்து சின்னுவீங்க. வேளாங்கண்ணியை தாண்டியாச்சு கைஸ். இதுக்கப்புறம் நாகப்பட்டினம் நாகூர், சரிங்களா? நாகூர் தர்காவுக்கு போயிட்டோம்னா தர்காவுக்கு பின்னாடி தான் வந்து பீச் இருக்குது. ஸோ தர்காக்கெல்லாம் நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம டேரெக்டாக பீச்சை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதான். எத்தனை கிலோமீட்டர் தெரியல, பாரு மேப்பில். நாகப்பட்டினம் டவுனு, காரைக்கால் போகிறோன்னா நேராக போகலாம். 20 கிலோமீட்டரில் காரைக்கால் வந்துடும். திருவாரூர் போனால் லெஃப்ட்டு 22 கிலோமீட்டர். நடா விழுந்த மாதிரி இருக்குது கைஸ். நம்ம நாகூர் தர்கா பக்கத்தில் வந்தாச்சு. நாகூர் தர்காவுக்கு பின்னாடி தான் இருக்குது பீச்சு. ஸோ நம்ம தர்காவுக்கு போல் பீச்சுக்கு தான் போகிறோம். இருந்தாலும் வந்துட்டு நான் தர்கான்னு சொல்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு பின்னாடி பீச் இருக்கிறனால, சரிங்களா? ஸோ நான் வந்து நாகூர் தர்காவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். தர்காவிலேருந்து அப்படி பின்னாடி போனால் பீச் வந்துடும். யாரா அவன் எப்படி நிற்கிறான் நட்டோட்டில்? காரு அழுங்காமல் குலுங்காமல் கொண்டு போகணுமா அவனுக்கு? காரை வாங்கிட்டு உணவுப்படுத்துகிற பாடு இருக்கேன், நட்டோட்டில் நிற்கிறானோ. இந்தியாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடே ஒரு மாதிரி இருக்குது பாருங்க. இதெல்லாம் என்ன சிமெண்ட் ரோடா என்னன்னு தெரியல, சிமெண்ட் ரோடு மாதிரி தான் இருக்குது. டிவிஷன் அது இதுன்னு போட்டிருக்காங்க, ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல். ஏரியாவே ஒரு மார்க்கமாக தான் இருக்குது, அநியாயத்துக்கு மோசமாக இருக்குங்க. ஏதோ பிரிட்ஜு கட்டுறாங்க போல், இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து மாட்டிக்கிட்டோம். நான் அங்கிட்டாச்சும் போயிருப்பேன், நான் ஈசிஆர் வழியாக விட்டுறலாம் அப்படின்ட்டு வந்து இந்த சைடு வந்து இதான் ஈசிஆர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், பஸ்ஸு அது இதுன்னு டிராஃபிக்ன்னு இருக்குன்ட்டு தான் அங்கிட்டு வந்தேன். ஏதோ ஹெல்மெட் இருக்க போய் அங்கே உள்ள புழுதி மண்ணெல்லாம் மூஞ்சில் அடிக்கலை, இல்லைன்னா என்ன வருது? இல்லை இவன் தப்பாக இருந்தான் பார்த்தியா இல்லையா? கண்ணா பின்னாண்டு வர்றானுவா, அங்கிட்டு போவான், அங்கிட்டு வர்றான், அங்கிட்டு வரான்.
ரோடாவாடா இருக்கு. கண்ணா முன்னாடி இருக்கிறேன், கண்ணா முன்னாடி பாரு. அங்கிட்டு போக வேண்டியது இங்கிட்டு போயிட்டுருக்கோம். எங்கிட்டு போகணுன்னே தெரிலங்க. அந்த மாதிரி ரோடு கண்ணா முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆட்டாவை பார்த்தீங்கன்னா எங்கிட்டு போயிட்டுருக்கானோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ரோடு போட்டிருக்கானோ. ஒரே ரோட்டில் 2 பேர் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கான். நான் ஆட்டக்காரன்னு போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி நான் கெத்தா போகண்டாரே அப்படின்ட்டு. அவன் அங்கிட்டேருந்து இங்கிட்டு வர்றதே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நடுவில் டிவைடர் இருக்குது. அந்த இடத்துல வந்து வேணால் ஏறலாம், இந்த இடத்துல ஏறலாம். அங்கங்கே அம்புக்குறி போட்டிருக்கானோ தான். இருந்தாலும் வந்து தலைவனுக்கு வந்து ரூல்ஸ் தெரியாது போல். நம்மளே இடைக்கல தப்பு பண்ணுவோம். வந்து மாட்டிக்கிட்டாச்சுங்க. இங்கே இடையில பிரிட்ஜு கட்டுறதுனால ரோட்டை அங்கிட்டு இங்கிட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கானோ. ஒரு பீச்சுக்கு போக உள்ள இருக்க போகிறான் அப்படின்னு தான் இருக்கு. இந்த பஸ்ஸை தாண்டி போனீங்கண்ணா ஆட்டோ. ஏன்னா அந்த பஸ்ஸு பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. தலைவர் என்ன பின்னாடி எதையோ கட்டி கொண்டு போயிட்டுருக்காரு. கூட சிரமத்திற்கு மன்னிக்கவுமா அப்படின்னு போட்டிருக்கானோ. ரோடு வந்து அவ்வளோ இதாக போட்டிருக்கானோ அநியாயத்துக்கு. அப்பா இதுக்கு மேலே வந்து பிரச்சனை இல்லை. பிரிட்ஜு வந்து அங்கிட்டு போகுது, நம்ம அங்கிட்டாலாம் வந்தாச்சு. இவ்வளோ ஒருத்தன் குறுக்க வந்துட்டாங்க. சந்திலேருந்து வந்து ஏறினா சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறான்னு நினச்சேன். ஒரு இண்டிகேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே அங்கேருந்து இப்படி போயிட்டுருக்காங்க ரைட் சைடு. அந்த சந்துலேருந்து இந்த சந்துக்கு போட்டுருக்கேங்க போட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம நேராக போகாமல் ரைட் எடுத்து போகணும். நாகப்பட்டினம் நாகூர் ரைட். ஸோ இந்த ரவுண்டானத்தில் ரைட் சைடு போகணும். அதான் இருக்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாகூர் தர்கா கிட்ட வந்தாச்சுங்க. தர்காவுக்கு போகிறோம், அதுக்கு பின்னாடி உள்ள பீச்சுக்கு போகிறோம். ஜாலியாக எங்கேங்க தர்காவை காணோம். அந்த பக்கத்துக்கு இது நான் மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன். சுற்றி போயிட்டுருக்கோண்டா. மயிலாடுதுறைக்கு வந்துட்டு நாகூர் போயிட்டுருக்கோண்டா. நம்ம டே இடையிலே கட்டாயம் வரணும்டா. கட்டாயம் வந்திருக்கணும். நம்ம சுற்றி போயிட்டுருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளை போய் அதான் மேப்பை பாடுறான்ட்ட. குறுக்காலே வந்து ஒரு ரோடு இருக்கும் அந்த சைடு முன்னாடி. அந்த காலேஜுக்கு அங்கிட்டால குறுக்கால ஒரு ரோடு. நம்ம இப்போ மயிலாடுதுறைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒன்று கேட்டால் அவன் இந்த லெஃப்ட்டு தாங்கிறான். ஐயோ பார்த்து போங்கடா. என்ன டொக்குங்குது. டே நம்ம தர்காவுக்கு வரலடா, பீச்சுக்கு போகணுண்டா. பீச்சுக்கு ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பீச் வந்துடுங்க. எல்லாம் வரட்டும். நானாக வர்றாரு. நானா பீச்சில் டீ வித்துட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை கூட்டமாக இருக்கும் தானே பீச்சு. என்னடா அவன் கூடு போகிற மாதிரி போயிட்டுருக்கான். அநியாயத்துக்கு போகிறான் கைஸ் காரை எடுத்துக்கிட்டு. அவங்க திமுகலாம் அங்கே செல்லாது. சுற்றிட்டு போகிறான். வேறு மேப்பை பார்த்து சொல்கிறா கரெக்டாக. ரயில் ரோட்டை தாண்டினா பீச்சுடா. மாமா பார்த்து போங்க மாமா. நம்ம அப்பயே சொல்லியாச்சு ட்ராக்கை தாண்டினா பீச்சுன்ட்டு. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஐயோ தலைவர என்னடா ட்ரெயின் கிடக்குது.
ட்ரெயின் கிடக்குடா. ஆமாடா ட்ரெயின் தானே கிடக்கும். அந்த சைடு தானே போகணும். அது இந்த சைடு போகணும். ஓ 5 கிலோ போகணும்னு சொன்னேன்ல. சாரி ரயில்வே ட்ராக் அங்கே வரும். அதுலேருந்து கிராஸ் ஆகி போகணும். பீச்சை ஒழுங்கா பார்த்து சொல்கிறா. பீச் பார்த்து சொல்கிறான்டா. இப்போ இது ரயில்வே ட்ராக்குக்கு வழி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து எங்கே போகிறேன்டா, இப்போ பீச்சுக்கு போக போகிறாங்க திருப்பி. ரயில்வே ட்ராக்குக்கு இல்லை, ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. வேற எங்கிட்டா போகிறது? குறுக்க குழி வெட்டி வச்சிருக்கானுவா. எப்படி போவா? இப்படியா? கிச்சி கிச்சி மூட்டி விட்டுருவேன். 2 பேர் சேர்ந்து வந்துட்டாங்களோட. நானா போறாரு பாரு. இந்த குறுக்க இது இருக்காடா பீச். இங்கிட்டு போகலாமா? பீச் இதுக்குள்ளே போக முடியாது. பீச் போகலாம். பீச்சுக்கு போகலாமா? நாகூர் பீச்சு. அங்கே சென்டரில் ஒரு இது இருக்குன்னா மசூதி. அப்போ இதில் போயிட்டு முதல்ல ரைட்டில் எடுத்துங்க. நேராக போங்க. நேராக போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ரைட்டில் எடுத்து கிட்ட சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு சாப்பிடுவோம். அந்த இடம் தேங்க்ஸ்ண்ணா. எல்லாமே அங்கே ஜூஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. நேராக போய் ரைட் எடுக்கணுமா? சாப்பாடு ரொம்ப முக்கியம். இந்த வண்டியை வச்சு எடுத்துருக்க வேண்டியதாக இருக்கு. ரைட் எடுக்க இதுக்குள்ளே போகிறது. ரைட்டு தாண்டா ரைட்டு. இதுதான் ரைட்டு. முதல் ரைட்டுண்டாப்ல. நேராக போய் ரைட் எடுங்கண்டாப்ல. சுற்றுறோம். அக்கடை கேளு. இல்லாட்டி அக்காட்டையெல்லாம் கேட்க வேணாம். நேராக போய் ரைட் எடுக்க சொன்னாப்ல. நேராக போய் ரைட் எடுக்க. நேராக போகணும் முதல்ல. நேராக போயிட்டு ரைட் எடுவோம். அந்த ரைட்டோ எடுப்போம். நம்ம தான் அத்தாட்ட கேட்குற. இந்த இருக்குடா. கைஸ் இந்த வாட்டி ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால ரூட்டு ஒழுங்கா இருடா பார்ப்போம். கரெக்டாக தாண்டா போயிட்டுருக்கேன். ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கியிருந்தேன்னா நானே பார்த்து வந்துருப்பேன். தலைவனை நம்பி ரூட்டு பாடுறா அப்படின்னு சொன்னதுக்கு எங்கே வந்து விட்ருக்கான் பாருங்க. வந்துட்டோம்ல பீச்சுக்கே வந்துட்டோம் கைஸ். இப்போ இந்த பீச்சில் வந்து வண்டி ஓட்டிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். பீச்சுக்குள்ளே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு பிடிச்சி வைக்க போகிறானோ. இதுக்குள்ளே போகலாம். பட் வந்து மணல் இருக்கு. பழையாசம் இருக்குல்ல. பழையாசலா? இது பீச்சே கிடையாதுடா முதல்ல. நம்ம அந்த பீச்சுக்கு அங்கே இல்லடா போகணே. நீ எங்கடா வந்தா? இது காட்டுது பாரு. கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம கரெக்டாக வந்தாச்சு கைஸ். ஆனால் ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. ஏற்கனவே வந்திருக்கேன், நிறைய வாட்டி வந்திருக்கேன். அதனால் வந்து ரூட்டு தெரியாமலாம் இல்லை. இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக வருவோம் அப்படின்ட்டு வேறு பக்கமாக வந்தேன். அவன்கிட்ட மேப்பை பாடுறான்னு சொல்லி கொடுத்தேன். அவன் எங்கிட்ட அங்கிட்டு போ இங்கிட்டு போன்ட்டான். எங்கிட்ட வந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா பீச் வந்துடுங்க. நம்ம ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே போடலாமான்னு தெரில வண்டி. இதெல்லாம் வந்து வண்டி போட போகிறோம். நாகூர் பீச்சுடா. நாகூர் பீச்சு.
நாகப்பட்டினம் பீச் அது. காரைக்கால் போமா? போனால் இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு தான் வரலாம் வீட்டுக்கு. பரவாயில்லையா? எங்கே போய் ராஜில் தங்குங்கிறிய? நாங்கள் பீச்சுக்கு வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க. இருந்தாலுமே வந்து வருஷம் முழுக்க நம்ம சம்பாதிக்கிறோம். அதில் ஒரு சில நாள் மட்டும் இந்த மாதிரி வந்து பீச்சில் அமைதியாக வந்து காற்று வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போனோன்னா அப்படி தாங்க இருக்கும். அப்படியே சுற்றி வந்து அந்த நண்டை பார்க்குறது, அப்புறம் அந்த அலையெல்லாம் ரசிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம அடுத்த பீச்சுக்கு கிளம்பலாம். அங்கேயே உட்காந்து பிளானை போட்டால் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததும் இவ்வளோ தூரம் வந்த அந்த பிரச்சனையே வந்து நமக்கு வந்து தெரியாதுங்க. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருந்தாலுமே அந்த கஷ்டம்லாம் வந்து உடனே மறந்துடுங்க. அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சுங்க அந்த பீச்சோட வியூலாம். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு கைஸ். நல்லா வெயில் அடிக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஸோ இப்போ தர்காக்குள்ளே போய் அந்த சைடு நிறைய கடைவு இருக்கும், அங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து இப்போ நாகூரில் இருக்கோம், அப்படியே நாகப்பட்டினம் போக போகிறோம். எதுக்கு தட்டி விட போகிறேன் இப்போ குறுக்க கொண்டு வர்றதுக்கு? எதுக்கு எதுக்குடா இது என்னடா? சார்ஜை குறைச்சிடாதடா, அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும், மேப்பு பார்க்கண்டா. எங்கிட்டா தருகா? வெளியில் வந்து கடைகள்லாம் இருக்கும், நம்ம அங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாகப்பட்டினம் பீச்சுக்கு போகிறோம். இப்போ நாகூர் தர்காவில் நிற்கிறோம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து பீச்சிலலாம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு. இதுக்குள்ளே பார்ப்போம், இதுக்குள்ளே வண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். வண்டி போமா போகாதான்னு தெரிலங்க. சாப்பாடு ஏதாச்சும் இருக்குது தின்ட்டு போகண்டுக்கிட்டு இருக்கான் அவன். இங்கே எங்கே போய் சாப்பாட்டை திங்கிறது? போகிற வழியில் ஏதாவது ஐயங்கார் எது இருந்தால் அங்கே போய் வடை சம்சா எதுனா சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு எங்கடா நான் தான்டா, நான் இங்கே பானிபூரி தின்றுக்கலாம்டா, எனக்கு இங்கே எதுவும் தெரியாது. இருக்கு ஜூஸ் கடை, ஜூஸ் கடை கேள் லெசி இருக்கான்ட்டு. சரி வா போகலாம். ஹோட்டல் இருக்குடா, எங்கே போய் என்னத்தை சாப்பிட்றதுன்னு நமக்கும் தெரியல கைஸ். ஒரு டீ கடை இந்த இருக்கு, இது டீ கடையா? ஸோப்பா இது கூட வந்து என்னத்தை சாப்பிட்றது? இப்போ சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தேன். இங்கே வந்து இருக்குது, நிறையா கடை இருக்குது, ஆனால் நமக்கு தெரிலங்க. சரி போவோம், போகிற வழியில் ஐயங்கார் ஏதாச்சும் இருந்தால் டீயை குடிச்சிட்டு அங்கே போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகூர்லேருந்து அப்படியே வெளில வந்தாச்சு. இப்போ நாகப்பட்டினத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் கைஸ். சொல்லக்கூட புரியல, இல்லை மேப்பு பார்க்குறியா? மேப் பார்க்குறியா? என் ரூட்டு மறந்துடுச்சு. பாத்தியாடா எங்கிட்டா போவ? புரியல, என்ன போட்டியா மேப்பு? நாகப்பட்டினம் பீச்சுன்னு போடு. நான் போய் சேர்ந்துருவேன் போலையடா போகிறதுக்குள்ள. ஏண்டா டே, நீ மேப்பு போடுறதுக்குள்ளே நான் போயிடுவேன் போலையா? அந்த சொல்லுங்க அப்படி உன் ஃபோனில் என்ன போடுறான், என் ஃபோனில் போடுறான்.
என் ஃபோனில் நெட் இருக்குடா, நல்லா இருக்குண்ணா. இல்லை முன்னாடி என்னம்மா இல்லை நான் இது வந்துடுவேன். நான் அப்படியே விளாட போயிடுவேன். டேரெக்டாக விளாண்டுட்டு வந்துடுவேன். சரி 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 நீ வாபு சொல்ல கொடுத்துரு. ஆ இந்தாச்சு. சரி சரி இங்கே என்ன வருது? ஆமாம் ஞாபகம் இது ஏன்னா காலேஜ்லேயும் லெஃப்ட் எடுக்கணும். தலைவன் போகிறான், தலைவனை இப்போ தாண்டணும். இங்கிட்டு தாண்டா காட்டுது. ரவுண்டபட் சுற்றி போகணுண்டா. நம்ம வந்து நெருங்கியாச்சு. இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டினோம்னா பீச்சு. பீச் பக்கத்து இங்கே எனக்கு தெரிஞ்ச வீடு ஒன்று இருக்குது, சொந்தக்கார வீடு. சொந்தக்காரவெலாம் தெரிஞ்சவளாம் தெரியலையே. சொந்தக்காரவளுக்கு சொந்தக்காரவோ வேத்தடையெல்லாம் பார்த்தா போக முடியுமா? சட்டு புட்டுன்னு போயிடணும். கேட் போட்டுருவாங்க. அப்புறம் அவனை பறக்க விடுனுங்க வேகத்தடையில். என்னடா கேட்டு போட்டிருக்கானுவா? தெரியலையே. போகக்கூடாது அங்கிட்டு. என்ன இங்கே தானே எங்கிட்ட விடுறது? அங்கிட்டு தான் நான் சொல்லுவேன். கைஸ் கொஞ்சம் ரூட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து கேமரா ஆன்லேயே இருந்திருக்கு போல். அது தெரியாமல் நம்ம வந்து அப்படியே பீச்சுக்கு போனனால பீச்சுக்குள்ளே வந்து அப்படியே கேமரா ரன் ஆகிட்டே இருந்தனால வந்து என்னாச்சு, மெமரி ஃபுல்லாகி ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி ட்ரை ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம வேறு பேட்ரி மாற்றியாச்சு. ஸோ ஆனால் மெமரி ஃபுல்லாகுனனால வந்து நம்மளுக்கு வர்ற அந்த இடத்த வந்து பிளாக் பண்ண முடியல. ஸோ ஒரு குடியாரெல்லாம் படுத்துக்கிறோம் தான், அதெல்லாம் எடுத்தனா என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பழைய கிளிப்பு நான் கத்தாரில் எடுத்த கிளிப்பெல்லாம் வந்து பாதி இருந்துச்சு, அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஊடு போகிற வரைக்கும் வந்து ஒர்க் ஆகும். சார்ட்டாக வேணும். போதையை போட்டு ட்ரிபிள்ஸ் வந்துட்டானோ போல. காய்ஸ் மதியத்துலேருந்து வந்து எதுவும் சாப்பிடல, அதனால் அங்கே பானிபூரிக்கு நிப்பாட்டியிருக்கேன். பானிபூரி சாப்பிட போகிறோம். இதுலேருந்து நாகப்பட்டினம் வந்தோம். அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துலேருந்து வெளியில் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம வேளாங்கண்ணி நோக்கி போயிட்டுருக்கோம். வேளாங்கண்ணிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஊரை நோக்கி போயிட்டே இருப்போம். ஸோ வேளாங்கண்ணிக்கு போய் தான் போகணுன்னுலாம் இல்லை, வேளாங்கண்ணி போகிற ரூட்டில் இருக்குது, அதனால் சொல்கிறேன். இல்லை வந்து பஸ்ஸை நிப்பாட்டானோ பாரு. இல்லை வண்டி வழி இல்லை, இந்த இடத்துல போய் நிப்பாட்டலாமா அவன்? வேறு நம்மலாம் எங்கிட்டா போகிறது? போடாங்கிட்டு கைஸ். இதுக்கு மேலே வந்து ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. இதோட வந்து நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். எப்படி எப்படி வர்றா வேற? இந்த இடத்துல வண்டி வந்தால் செத்துருப்பானடா. ஸோ நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இதுக்கப்புறம் நான் ஊரில் போய் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன், இல்லை வெளிச்சமான இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்தாச்சு. ஸோ
ஸோ வேளாங்கண்ணி உள்ளெல்லாம் போகல, நம்ம வேளாங்கண்ணி மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்து நம்ம ஏரியாவுக்கு போகிறோம். நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட்டில் இருக்கோம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை ஒட்டி இருக்கோம். அங்கே உள்ள முத்துப்பேட்டைங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்படியே இங்கேருந்து அவுட்டர்லேருந்து அப்படி மெயின் ரோட்லேயே நம்ம போயிட போகிறோம். பிடிச்சிக்கோடே, பிடிச்சிக்கோ. நான் எதுக்கு பிரேக் போட்டேன், அப்பையில மாதிரி பறந்துருவான்னு தான். பிடிச்சிக்கோ, பறந்துருவான் தான் பிரேக் போட்டேன். கிட்டத்தட்ட வந்து நம்ம எங்கே வந்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டிக்கு கிட்ட நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நாச்சிக்குளம் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு போயிடலாம். இடையில வந்து போலீஸ் பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. பிடிச்சாலும் வந்து லைசன்ஸு புக்கு எல்லாம் இருக்குது. நம்மள்ட்ட வந்து இன்சூரன்ஸுக்கு தான் கொஞ்சம் பயம், மற்றபடி ஒரு பயமும் கிடையாது. அந்த இடத்துல வந்து போலீஸ் வண்டி கிடக்கிற மாதிரி இருக்குது. போலீஸ் வண்டியே தான், போலீஸே தான். பிடிச்சிக்கோ. ரெண்டு வாட்டி சொல்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, பறக்க விட்டுருவேண்ணா. பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் பின்னாடி. ஆனால் முரட்டு வேதனையில் வந்தால் பார்த்துக்க பறந்துடு. இப்படி சம்பாது மதியம் பறந்தா பத்தியா கைஸ். இப்போ வந்து பாருங்க, கும்மி இருட்டாக இருக்கும். எப்படி இருக்கு நல்லா லைட் ஆஃப் பண்ணால் நல்லா இருட்டாக இருக்கா. இங்கே போட்டேன், நான் அங்கிட்டால போய் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. செம்மையாக இருக்கும் பார்க்கவே. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அந்த லாரியெல்லாம் தாண்டிட்டு ஆஃப் பண்ணி பார்ப்போம். எங்கிட்டா ஏறி பஸ்ஸில் நினைக்கிறியா? அவன் ஏறி வர்றான்டா. வீடியோ கேமராவில் தான் இருக்கு. இதில் என்னடா அது பல்ல மாட்டா இருந்துக்குது, ஏறிட்டான். என்னதுடா அது? நான் லைட்டாக பார்த்ததான்னு பார்க்குறேன், நமக்குன்ட்டு வந்து எதோ வருதடா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? வேற லெவலில் இருக்கு. பின்னாடி உள்ள வெதர்றா. டேய் எப்படி இருக்கு சல்மா? ரைடு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ரைடு? எப்படி இருக்கு ரைடு? எப்படிதான் இருக்கு? வாய் திறந்து சொல்றேன். டேய் ரைடு எப்படி இருக்கு? இருட்டுக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன்டாடா. டேர்னிங் வருது. இந்த டேர்னிங்கில் கல்லெல்லாம் கொட்டி கிடக்கும். பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு தான் பிடிச்சிக்கிட்டே உழவுக்கு வந்துட்டேன். பாதி கை வெளியில இருக்கு. இப்போ பிடிச்சிக்கோ. அது வண்டி என்னன்னு பாரு. எந்த வண்டி? இப்போ உனக்கு அடிபட்டுச்சுன்னா டொம்முண்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வழியாக இங்கே தான் நம்ம பெட்ரோல் போட்டோம். ஸோ நாச்சிக்குளத்துக்கு வந்து வந்தாச்சுங்க. விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நைட் டைம்ங்கிறனால நம்ம ஏரியா சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து லைட்டு ஒன்றுமே இருக்காது. அதனால வந்து பெருசாக விசிபிலிட்டியும் இருக்காது. சரி போகிறேன். நாங்கள் டீயெல்லாம் வேணாம், வேறு ஏதாச்சும் டீ மட்டும் வேணாம். நீ குடிக்காத, நான் குடிச்சிக்கிறேன் டீ. நீ மட்டும் குடிக்க போறியாடா? கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து ஊருக்கு வந்தாச்சு கைஸ். பின்னாடி ஒருத்தன் கிறுக்கிட்டு கத்திட்டு இருக்கான். ஊரில் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். ஸோ தண்ணியெல்லாம் சரியான தண்ணியாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வண்டி ஸ்லோ பண்ணி போயிட்டுருக்கான். ஓரமாக நிற்க போகிறான் அவன். அதான் வந்து ஸ்லோ பண்ணி போயிட்டுருக்கான். இந்த நாய் வருது பார்த்தீங்களா, சல்லுன்னு வந்துடும் அப்படி. இந்த ரோட்டில் போகிறதுக்கே எனக்கு கடுப்பாகுதுங்க.
பிரேக் அடிக்கக்கூடாது. அண்ணன் பின்னாடி வர்றேன், அண்ணன் வர்றான், வழி விடு. கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஊருக்கு வந்தாச்சு. ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஊரில் இருக்கிற ஐயங்காருக்கு போகிறோம். ஸோ ஐயங்காரில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் கைஸ்.